இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிம்பிளாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிற பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு ஒரு 5லேருந்து 6 எடுத்திருக்கேன். இதை தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 2லேருந்து 3 பூண்டு இதை இடித்து சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பெனஞ்சு 20 நிமிஷம் இதை ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறும்போது என்ன ஆகும்னா நம்ம உருளைக்கிழங்குக்குள்ளே எல்லா மசாலாவும் இறங்கி இன்னும் சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமே குக்காகவும் செஞ்சிடும். இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை வறுக்க ரெடி பண்ணிடலாம். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா உடஞ்சதுக்கப்புறமா நான் இப்போ இந்த மசாலா நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்க்கும் போது இதில் தண்ணியெல்லாம் இருக்கும், நம்ம உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதோடு சேர்த்து வறுக்கும்போது தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். ஹையாக வச்சு குக் பண்ண வேணாம், ஏன்னா இது அடியும் பிடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது இதில் இருக்கிற தண்ணி வற்றிடும், ஆனால் உருளைக்கிழங்கு வேகாது. அதனால் மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடியை ஓப்பன் பண்ணி அதில் கிளறி விட்டு குக் பண்ணுங்கள். இது மேக்ஸிமம் 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். ரெண்டாவது நம்ம ஊற வச்சு சமைக்கிறனால இது நமக்கு அந்த சொல்லுவாங்களா, உருளைக்கிழங்கு வறுக்கும்போது குட்டி குட்டியாக உடையுது, அந்த மாதிரிலாம் எதுவுமே உடையாது. அழகாக கடைசி வரைக்கும் இது வேகிற வரைக்கும் அந்த மாதிரியே இருக்கும், அந்த 2 கட்டெல்லாம் ஆகாது. எப்போவுமே என்னோடய பெரிய பையன் கேட்பான், எனக்கு நீளமாக பொட்டேட்டோ ஃப்ரை மசாலா செஞ்சு கொடுங்க அப்படின்னு. இதுக்கு கூட அவன் எப்போவுமே லெமன் சாதமும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் கேட்பார். அதேமாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது அப்படி தான், தயிர் சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் எப்படி செஞ்சாலும் எனக்கு பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்பான். அவரோட ஃபேவரட் டிஷ்ஷு. ஏன்னா இதில் மசாலா எதுவுமே அதிகமாக நொடி அந்த இதெல்லாம் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு குக்கிங் டைமும் கம்மி தான், சீக்கிரமே ரெடி ஆகிடும். நம்ம ஆல்ரெடி இது எல்லாமே ஊற வச்சு சேர்க்குறனால இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.